அன்பான சத்தியவசன நேயர்களே, இன்னும் ஒரு நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாங்கள் நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திக்கும் போது அநேகமாக வாலிபர்களுக்கான நிகழ்ச்சிகள் உண்டு, சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகள் உண்டு, சில வேளைகளில் பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் உண்டு. அநேக நேரங்களிலே நாங்கள் வயது முதிர்ந்தவர்கள் சில நேரங்களிலே அலட்சியப்படுவதுண்டு. இன்றைய நாளிலே அநேக நேரங்களிலே வயது முதிர்ந்தவர்களுடைய அவர்களுக்குரிய ஒரு இடம் குறைவாய் கொடுக்கப்படுகிறதோ என்று சில வேளைகளிலே எண்ணத் தோன்றுகிற வேளைகள் உண்டு. வயது முதிரும் பொழுது பலவிதமான கேள்விகள், சந்தேகங்கள், போராட்டங்கள், பயங்கள் ஏற்படுவதுண்டு. வேதவசனம் ஒன்று இப்படி அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 92:14 அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அதில் ஆங்கிலத்தில் அழகாக வந்திருக்கு, they shall still bring forth fruit in old age. வயசான காலத்திலும் முதல்ல எப்படி கனி கொடுத்தாங்க, இன்னும் கனி தந்து they shall be fresh and flourishing. ஒரு பக்கம் புதுப்பிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, அந்நேரத்தில் அவங்க இன்னும் வளருகிறவளாக இருப்பாங்க. முதிர் வயதிலும் கனி கொடுத்தல். முதிர் வயது வரும்போது நிறைய கேள்விகள் எங்களுக்குள்ளே வரலாம். நாங்கள் சுதந்திரமாக எங்களுக்கு வேண்டிய இடத்துக்கு போவோம், எங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்தோம், எங்களுக்கு வேண்டிய அளவு எங்களோட பணங்களை செலவழித்தோம். சில நேரங்களில் பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ண இடங்கள் நிறைய உண்டு. ஆனால் அநேக நேரங்களில் இப்போ எங்களுக்கு வர வயசு போகும்போது வருமானம் இருக்காது, பணப்பிரச்சனை, பிள்ளைகளில் தங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலைமை, சில நேரங்களில் நோய்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, நாங்களாக சில காரியங்களை எங்களுக்கு தனியாக செய்து கொள்ள முடியாத நிலைமை வரும் பொழுது, மற்றவங்களை தங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலைமை, சில வேளைகளில் நாங்கள் மற்றவருக்கு பாரமாக இருக்கிறோமா என்ற ஒரு உணர்வு ஏற்படும். சில நேரங்களில் தனிமை உணர்வோம். விசேஷமாக முதிர் வயதில் எங்களோட வாழ்க்கை துணையை நாங்கள் இழந்திருந்தா, அல்லது சில வேளையில் சில நேரங்களில் நாங்கள் முதியோர் இல்லங்களில் நாங்கள் இருக்கிறோன்னா, அல்லது குடும்பங்கள் இருந்தாலும் பிள்ளைகள் அவங்க திருமணம் முடிச்சுட்டாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு தனிமை உணர்கிற ஒரு உணர்வாக இருக்கலாம். சில நேரங்களில் யோசிக்கலாம், ஐயோ நான் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் செய்தனே, இப்போ எனக்கு ஒன்றுமே நான் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறனோங்கிற ஒரு உணர்வு ஏற்படலாம். சில நேரங்களில் வியாதிகள், ஐயோ என் கண் பார்வை இழந்துருவனோ, என் குருதி அமுக்கம் கூடிருமோ, நான் படுத்த படுக்கை ஆயிடுவோனோ, இப்படி பயங்கள் கூட எங்கள் உள்ளத்திலே ஏற்படலாம். ஆனால் ஆண்டவர் எங்களை முதிர் வயதிலும் கைவிட மாட்டார். சங்கீதம் 71:18 இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கும் அது வல்லமை, இப்போ இருக்கிற சந்ததிக்கும் உடைய வல்லமையை காட்டும், வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரம், இனி வரப்போகிற சந்ததிக்கும் உடைய பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும், இந்த சந்ததிக்கு நான் உண்மை அறிவிக்கணும், அடுத்த சந்ததிக்கு நான் உண்மை அறிவிக்கணும், முதிர் வயதும் நரைமயிர் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. எனக்கு முடியெல்லாம் பழுத்து வயசு போகிற வரைக்கும் நீர் என்னை கைவிட்டுறாதே ஆண்டவரே. எனக்கு ஒரு வயசான ஒரு மனுஷனை பார்க்க போகிறோம். தன்னோட வாழ்க்கையோட ஓட்டத்தை சிறப்பாக முடித்த ஒரு மனிதன். அவருக்கு ஆண்டவர் அவருடைய பேர் சிமியோன். சிமியோன் என்றால் கேட்டல் என்ற அர்த்தம். சிமியோனை ஆண்டவர் ஒரு வாக்கு, அவர் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டார்னு வேதம் சொல்லுது. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதலாக காத்திருந்தவனுமாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். பரிசுத்த ஆவியானவர்னா நாங்கள் வணங்குகிற கடவுள் ஒரே கடவுள், 3 ஆட்களாக இருக்கிறார். பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். அதான் முக்கிய. ஆவியானவரால் நடத்தப்பட்டார். அவனுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் சிமியோன் தாத்தாவை நடத்தினார். அவர் நீதி நியாயமாக நடந்தார். தனக்கு தெரிந்தபடி அவர் சரியாக நியாயமாக நீதியாக நடந்தார். தேவ பக்தி உள்ளவராக இருந்தார். அது மட்டும் இல்லை, அவருடைய ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தார். நீ அந்த காலத்தில் எதிர்பார்த்தாங்க, இஸ்ரவேலை மீட்டெடுக்கக்கூட ஒரு மேசியா, ஒரு இரட்சகர் வருவார். மேசியான அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லது ராஜான்னு சொல்லலாம், அப்படி ஒருத்தர் வருவாருன்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தாங்க. ஆவியானவர் இவருக்கு ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்துறார், நீ சாகிறதுக்கு முன்னால் அந்த மெஸ்ஸியாவை உண்ட கண்கள் காணும்னு. பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்தார், அவருக்கு வார்த்தையை கொடுத்தார், அவருக்கு சொல்லியிருந்தார், ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அவர் வாலிப வயதில் ஒருவேளை அந்த வாக்குத்தத்தம் அவருக்கு கிடைச்சிருக்கலாம். இப்போ ரொம்ப வயசு. சிமியோன் தாத்தாவாயிட்டார். அவருடைய உடல்
இப்போ பலகீனம் அடைஞ்சு கொண்டே போகுது. சில வேளைகளில் கண் பார்வை மங்கி கொண்டு போயிருக்கலாம், சில வேளைகளில் காது. அவர் அப்படியே ஒரு பக்கம் வெளிப்புறமாய் அவர் கீழே போய்கொண்டிருந்தாலும், ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், அந்த தரிசனத்தில், அந்த லட்சியத்தை விட்டு அவர் அகலவே இல்லை. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். இயேசு சின்ன குழந்தைய அந்த தேவாலயத்தை கொண்டு போகும்பொழுது குழந்தையை பார்த்து சந்தோஷப்படுகிறார். இத்தனை வருஷமா நான் காத்திருந்து சின்ன யோசனை, ஐயோ எனக்கு வயசு போகுதே, நான் மேசியாவை காணாமல் செத்துருவோம். இல்லை, ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், அது நிறைவேற்றுவார். லட்சியத்தை விடாமல் இருந்தவர் அந்த பிள்ளைய கைகள் எடுத்து தேவனை ஸ்தோத்தரித்து, உமது வார்த்தையின்படியே அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறேன். என்ன சந்தோஷம்! தான் வாழ்க்கையில் கொண்டிருந்த அந்த லட்சியத்தை அடைந்த சந்தோஷம். அடுத்தது நாங்கள் பார்க்குறோம், மற்ற எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி சிமியோன் அறிவிக்கிறத நாங்கள் காண்கிறோம். இயேசுவின் தாயாகிய மரியாளை ஆசீர்வதிக்கிறார். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து, அதாவது மரியாளையும் பிள்ளை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கார். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும். அதாவது சொல்கிறார், இது பட்டயம் உருவி உண்டு உள்ளத்தில் ஒரு பட்டயம் குத்தும். இதை என்ன பற்றி சொல்கிறார்? இயேசு ஒரு நாள் சிலுவையில் அறையப்படுறதை பற்றி இப்போவே இவர் சொன்னார். என்ன சந்தோஷம் அவருக்கு! ஆவியினால் நடத்தப்பட்டார், ஆவியானவர் அவளுக்குள்ளே இருந்தார், ஆவியானவர் வார்த்தையை கொடுத்தார், ஆவியின் பலத்தினால் வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவித்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் வச்சிருந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார். உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நோக்கம் வளமான நோக்கம் வச்சிருக்கிறார். உங்களோட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பிரதான திட்டம் வச்சுருக்கார். அந்த திட்டம் ஆண்டவர் இந்த உலகத்தை குறித்து கொண்டிருக்கிற அந்த பிரதான திட்டத்தில் ஒரு பகுதி, ஒரு பெரிய அந்த பசிலில் ஒரு பசில். பவுல் என்ற ஒரு ஆண்டவருக்கு ஊழியம் செய்த ஒரு மனிதன் தொழில் செய்து கொண்டு ஊழியம் செய்தார். அவர் ஒரு முறை சொல்கிறாரு, அவர் தனக்கு நிறைய பாடுகள் உபத்திரவங்கள் இருக்குதுன்னு சொல்லி போராட்டங்களில் இவரை எதிர்த்தாங்க ஆக்கள். கடவுளை பற்றி சொன்னனால ஆனால் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் என் பிராணனையும் நான் அருமையான உயிர் போனாலும் பரவாயில்லை, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடியும். அவரோட வாழ்க்கையில் 2 இலக்குகள் இருந்துச்சு. ஒன்று, ஆண்டவரை நான் எனக்கு இந்த ஸ்டார்ட் பண்ண இந்த ஓட்டத்தை நான் சரியாக முடிக்கணும். 2வது, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார். அந்த பொறுப்பை நிறைவேற்ற நான் இந்த ஓட்டம், கிறிஸ்தவ வாழ்க்கையோட ஓட்டம். சில பேர் சரியாக தொடங்கினாங்க, பிள்ளையாக முடித்தாங்க. சில பேர் பிள்ளையாக தொடங்கினாங்க, சரியாக முடித்தாங்க. சில பேர் சரியாக தொடங்கி பிள்ளையாக இடையில போயிட்டு திரும்ப சரியாக வந்தவங்களும் இருக்கிறாங்க. இவருக்கு வேணும் என்ற ஓட்டத்தை சரியாக நான் முடிக்க இருக்குது. பவுல் அப்படி சொல்கிறார். இந்த இடத்துல சிமியோனும் தண்ட ஓட்டத்தை சரியாக முடித்தார். சிலைங்க நாங்கள் வயசு போயிட்டு அந்த காலத்தில் இப்படியெல்லாம் செய்தோம், இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் நினைக்கக்கூடாது. மோசே ஆண்டவர் இஸ்ரவேலை மீட்டெடுக்க அழைக்கும் போது அவருடைய வயசு 80. காலேப் மலைப்பிரதேசத்தை பிடிக்க எண்ணிய போது அவருடைய வயசு 85. KFCயை தொடங்கினவர் சாண்டர்ஸ் தொடங்கும் போது அவருக்கு வயசு 65. அது மாத்திரமில்லை, லாரா வில்டேங்கிற ஒரு பெண், அவர் எழுத தொடங்கும் போது 65 வயசு. அது பிறகு ஒரு டெலிவிஷன் சீரீஸாகவே வந்துச்சு. யுச்சிரோ மியூரான் 80 வயசில் எவரெஸ்ட் சிகரத்தில் உச்சியை அடைந்தார். ஹெரியட்டே தாம்சன் அவர் மெரதன் தன்னுடைய 15வது மெரதனை முடிச்ச ஒரு சரித்திரம் படைச்சார். ஆகவே வயசு ஒரு தடை இல்லை. இந்த வயசான இந்த சிமியோன் தாத்தாட வாழ்க்கையிலேருந்து நாங்கள் பார்க்குறக்காக ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஒரு வாக்கு கொடுத்தா அவர் நிறைவேற்றுவார். 2வது, வயசு ஒரு தடை இல்லை சாதிக்கிறதுக்கு. இளவயதாக்களையும் ஆண்டவர் பயன்படுத்தலாம், வயசு முடிஞ்சவங்களையும் பயன்படலாம். ஆனால் குணாதிசயம் முக்கியம். நீதிமானாக இருந்தான், தேவபக்தியாக இருந்தான். அவனுடைய சரீரம் செத்து கொண்டிருந்தாலும் நம்பிக்கை மறிக்கவில்லை, ஆண்டவரில் நம்பிக்கையாக இருந்தான். அது மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர்னால் அவன் நடத்தப்பட்டான். அவனை ஆண்டவருடைய ஆவியானவரும் ஆண்டவருடைய வார்த்தையும் அவனை புதுப்பிச்சு. ஆண்டவர் பலவீனத்திலே முதிர் வயதிலேயும் கிருபை கொடுத்தார். அது மாத்திரமில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவங்களோட பகிர்ந்து கொண்டான். ஆண்டவருடைய சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டான். தன் வாழ்க்கையோட நோக்கத்தை அடைஞ்ச சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டான். வேதம் அழகா சொல்லுது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே
என்னுடைய பலன். ஐயோ எனக்கு முதிர் வயதாயிட்டு பிள்ளைகள் கவனிக்கிறாங்கல்ல, இந்த நோய் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, நான் புலம்பிக் கொண்டிராம ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருக்குள்ளால மகிழ்ச்சியாக இருப்போம். சரீரம் செத்து கொண்டிருந்தாலும் நம்பிக்கை சாக விட வேணாம். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த மேசியாவுக்கு சொல்லும்போது புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி இஸ்ரவேலின் மகிமை, மற்ற மக்களும் கடவுளை அறிகிறதுக்கு ஒரு வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து இருப்பார். முதிர் வயதில் உங்களோட உடலை முடிஞ்ச அளவு நடங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, கவனமாக சமணமான சாப்பாடுகள் சாப்பிடுங்க, ஜெபத்தில் மற்றவங்களுக்காக கூட ஜெபிக்க உங்களுக்கு நேரம் இருக்கும். வீட்டு தோட்ட வேலைகள் செய்யலாம். இந்த நேரம் உங்களோட பிரச்சனைகளை குறித்து நோய்களை குறித்து பேசி கொண்டிருக்காம ஆண்டவரை குறித்து பேசுங்க. ஆண்டவரோட மகிழ்ச்சி அதிகமாக நாங்கள் அட்வைஸ் பண்ண போகாமல் பேசுகிறத குறித்து மற்ற அநேகர் சொல்கிறத கேட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். முதிர் வயதிலும் நீங்கள் புதுப்பிக்கப்பட்டு நீங்கள் முதிர் வயதிலும் நீங்கள் கனி கொடுக்கலாம்.